பாண்டிச்சேரியை பொறுத்தவரை திமுக கூட்டணியே இன்னும் உறுதி செய்யப்படலை. ஆனால் தொகுதிகள் நாமினேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. காங்கிரஸ் ஒரு பக்கம் தனியாக கட்டிட்டாங்க, விசிக ஒரு பக்கம் கட்டிட்டாங்க, திமுக ஒரு பக்கம் கட்டிட்டாங்க. தூய சக்தி நாம் தன்னிச்சு நின்று களம் காணுவேன்னு சொன்ன தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் மட்டும்தான் அதை பின்பற்றுறாரா? புதுச்சேரியில் இருக்கிற எல்லாமே அதிமுக பாஜகலேருந்து வந்தவங்க. அவங்க எல்லாரும் எப்படி தாவேக்கு வந்ததுக்கப்புறம் தூய சக்தியை புதுச்சேரியில் போட்டியிட போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. இது ஏப்ரல் மாதம் இலையுதிர் காலம் முடிந்து விட்டு பூக்காலம் தொடங்கி இருக்கிறது. அதனால தப்பு பண்ணதெல்லாம் மறந்துடுச்சு, மறுபடியும் அவங்க மீண்டு வருவாங்க. நீங்கள் உப்பளம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சிவா சாதாரண பணியாளர். அவர் தமிழக வெற்றி கழகம் அல்ல, விஜய் மக்கள் இயக்கத்திலேயே பணியாற்றுவார். அவருக்கு இன்னைக்கு சீட்டு கொடுக்கப்படும். ஏதோ ஒரு ஆளுக்கு கொடுத்து இல்லை இந்த சொல்லி வரேன். ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு தனியார் செய்தி நிறுவனம் கருத்து கணிப்பு கருத்து மோதலை உருவாக்கி நாற்காலிகளை கொண்டு ஊடகவியலாளரையே தாக்குகிற கொடும் செயலெல்லாம் காரைக்குடியில் நடைபெற்றது திமுக கும்பல்களால். ஆக கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்ளாமல் வன்முறையை தூண்டுகிற விதத்தில் இன்றைக்கு திமுக கும்பல்கள் தமிழ்நாடு முழுவதும் அடியாட்களை இறக்கி விட்டிருக்கிறது. அவர்கள் பேசும்போது கூட இன்னும் காங்கிரஸ்ல இருந்து முக்கிய நிர்வாகிகள் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பார்வையை புரிஞ்சுக்கணும். 113 வேட்பாளர்கள் தான் அறிவித்திருக்கிறோம். மீதம் இன்னும் அறிவிக்காத மர்மமே அங்கே தான் அடங்கியிருக்கு. யாரும் வரலையா இல்ல வேட்பாளர் இல்லையா? ஒரு தொகுதி என்பது 3 ஒன்றியங்கள் நிறைந்தது. அந்த ஒரு ஒன்றியத்திற்கு 22லேருந்து 26 ஊராட்சிகள் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஊராட்சியிலும் 6 வார்டுகள் இருக்கிறது. ஒவ்வொரு வார்டிலும் இன்றைக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கட்சியில். அப்போ ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் கடைக்கோடி மக்களிடத்தில் வேட்பாளரை கொண்டு போய் சேர்ப்பதற்கான களத்தில் இன்றைக்கு நின்று தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆக களம் பெரிதாக இருந்தாலும் விளையாடக்கூடிய இடங்களுக்கு சிறிதாக தெரிகிறது. ரொம்ப எளிமையாக விளையாட போகிறோம். அதற்கு காரணம் தலைவர் முகம். நீங்கள் அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்கள் முகம் தேவைப்படும். கண்டிப்பாக. அதை கொண்டு போய் சேர்க்கிற ஒரே வேலை மட்டும்தான் இப்பொழுது எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. அது இப்போ நாளையிலேருந்து அந்த பணி தொடங்கிடுவாங்க. 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நெல்லை சீமையில் இருந்து எங்கள் தலைவர் அறிவிப்பார் என்றே நாங்கள் எதிர்பார்க்குறோம். நெல்லை மாவட்டம். ஆமாம், 30ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். அது 27 நாளைக்கு யாரும் அதை தொடங்கிட்டாருன்னா 30ஆம் தேதி 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலாக முடிச்சுருவாங்க. ஒரு பக்கம் வேலை போயிட்டுருக்கு கடுமையாக. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை அங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியே இன்னும் உறுதி செய்யப்படலை. ஆனால் தொகுதிகள் நாமினேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. காங்கிரஸ் ஒரு பக்கம் தனியாக கட்டிட்டாங்க, விசிக ஒரு பக்கம் கட்டிட்டாங்க, திமுக ஒரு பக்கம் கட்டிட்டாங்க. ஆக ரொம்ப களம் எங்களுக்கு எளிதாக இருக்கிறது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி, பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த மாநில தலைவர்லேருந்து எல்லோருமே தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து விட்டார்கள். அங்கே பாரதிய ஜனதாவே இல்லை. அப்போ ரங்கசாமி ஒருவர் அந்த கட்சியை மட்டும்தான் இப்போ அங்கே நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக களம் எங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கூட திமுக கூட்டணியில் இருந்தாலும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் 3 தொகுதியை தனித்து போட்டியிருக்கிறார். 27 தொகுதிகளில் ஆதரவளிப்போம் என்று சொல்லுகிறார். ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை அடுத்து தேர்தல் நடக்கும் போது தான் தெரியும். ஆக ஒரு உள்ளடி பிரச்சனைகள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கு. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை எங்களுக்கு பாண்டிச்சேரியில் இன்றைக்கி அமைச்சராக இருந்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட தனித்தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக சாய் சரவணன் அவர்கள் களத்திலே நிற்கிறார். திருபுவனை அப்படிங்கிற தொகுதி தனித்தொகுதியில். அதுக்கப்புறம் அசானாவை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசணும். ஏன்னா அசானா அங்கே பாரதிய ஜனதா வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகியும் கூட அவருக்கு போதிய மரியாதையும் தகுந்த தகுதியையும் கொடுக்காமல் பாரதிய ஜனதா அவரை பின்னுக்கு தள்ளியே வைத்திருந்தது. காரணம் சாய் சரவணன் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர். ஆகையால் அவரை அப்புறப்படுத்தி வைத்திருந்தது. அதே மாதிரி இன்றைக்கு அசானா அவர்கள் இஸ்லாமியர். ஆகையால் அவருக்கு போதிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. இது 2ஐ விட சுவாமிநாதன் அவர் தான் பிஜேபியினுடைய முன்னாள் தலைவராக பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு இருந்தவர். அவரும் கூட இன்றைக்கி வெளியில் லால்பேட்டை தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி படை வீரராக இன்றைக்கு களமிறக்கப்பட்டிருக்கு. ஆக பாரதிய ஜனதா இங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு தனிப்பெரும் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு பாண்டிச்சேரியில்
நீங்கள் குறிப்பிட்டதைப் போல சூறாவளியாய் சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே. அடுத்து நாங்கள்லாம் போனோம்னா வெப்பச் சூறாவளியாக இருக்கும் என்று மாறிடும். ஓகே. நாங்கள் 1ஆம் தேதியிலிருந்து அங்கே பிரச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஓகே. தூய சக்தி நான் தன்னிச்சு நின்று களம் காணுவேன்னு சொன்ன தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் மட்டும்தான் அதை பின்பற்றுறாரா? ஏன்னா புதுச்சேரியில் இருக்கிற எல்லாமே வந்து அதிமுக பாஜகலேருந்து வந்தவங்க. கண்டிப்பாக அவங்க மேலே பல்வேறு வழக்குகள் இருக்கும், பல்வேறு ஊழல் கேஸ்கள் இருக்கும். அப்படின்றப்போ அவங்க எல்லாரும் எப்படி தாவேக்கு வந்ததுக்கப்புறம் தூய சக்தியை புதுச்சேரியில் போட்டியிட போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. இது ஏப்ரல் மாதம் இலையுதிர் காலம் முடிந்து விட்டு பூக்காலம் தொடங்கி இருக்கிறது. அதனால தப்பு பண்ணதெல்லாம் மறந்துருச்சு, மறுபடியும் அவங்க மீண்டு அவர்கள் வருவாங்க புதியவர்களாக அப்படின்னு. வருகிறார்கள். இன்னொன்று, ஒரு வலதுசாரி சிந்தனையை உடையவர்கள் இடதுசாரி சிந்தனைகளுக்கு மாறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் அதிலே ஊறி திளைத்து விட்டு இங்கே வருவது என்பது, பாண்டிச்சேரியை பொறுத்தவரை என்ன தெரியுமில்ல, அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது, யார் பக்கம் இருப்பது என்பது ரொம்ப எளிமையாக்கப்படும். அது ஒரு சின்ன மாநிலம். அங்கே வந்து கட்சி மாறுது, அங்கே கொள்கை கோட்பாடுகள்லாம் பெரிய லெவலில் எல்லாம் இருக்குது. அப்படி கட்சி கொள்கை கோட்பாடுகள்லாம் இருந்துச்சுன்னா ஏன் வந்து ரங்கசாமி முதல்வர் ஆகிறார்? திமுக தானே எப்போதும் இங்கே ஆமா. தகுதி வாய்ந்த இடத்துல இருக்கணும், இல்லைன்னா அதிமுக இருக்கணும். அங்கே அப்படிலாம் கிடையாது. அந்த மாநிலமே வித்தியாசமாக செயலாற்றி கொண்டிருக்கிற மாநிலம். அந்த வகையில் கொள்கை பிடிப்போடு இடதுசாரி பக்கம் நின்றவர்கள் இன்றைக்கு வலதுசாரி பக்கம் வருகிறார்கள் என்றாலும், அல்லது வலதுசாரிகள் இடதுசாரி பக்கம் வருகிறார்கள் என்றால் அங்கே கொள்கை கோட்பாடுகள் பெரிதாக உருவாக்கப்படவில்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பாரதிய ஜனதாவால் முற்றிலும் அவமானப்படுத்தப்பட்டவர்கள், கேவலப்படுத்தப்பட்டவர்கள். இன்னும் சொல்லப்போனால் சாதி பார்த்து மதம் பார்த்து தீண்டத்தக்காதவர்களாகவே அங்கே வழி நடத்தினார்கள். ஆகையால் அவர்கள் விரக்தியில் இருந்து ஓராண்டு காலம் மௌனம் சாதித்து விட்டு இன்றைக்கு சரியான தலைமை, சரியான இயக்கம் தமிழக வெற்றி கழகம்தான் என்பதை கற்றுணர்ந்து இன்றைக்கு வலதுசாரி சிந்தனையிலிருந்து இடதுசாரி சிந்தனைக்கு இடம்பெயர்ந்து எங்கள் தலைவரை தலைவராக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு களத்திற்கு வந்திருக்கிறார். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அதிமுக பாஜக. அப்போ தாவேக்கல்ல இருக்க நிர்வாகிகளுக்கு நீங்கள் ஏன் பொறுப்பு கொடுக்கல, உரிய அங்கீகாரம் கொடுக்கலன்றது பெரிய கேள்வியாக இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்வேறு வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே வந்து 2 கோடி சீட்டு கேட்குறாங்க, எங்களால் வந்து கொடுக்க முடியல, அதனால தான் பாஜகவில் இருக்கவங்களுக்கும் அதிமுகவில் இருக்கவங்களுக்கும் சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து. அதெல்லாம் பொய்யான செய்தி. இப்போ முன்னாள் ஐஜி ஒருவர் ராஜ்பவன் தொகுதியிலே போட்டியிடுகிறார். ஐஜிஏ தாவேக்கா சார்பில். நீங்கள் உப்பளம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சிவா சாதாரண பணியாளர். அவர் தமிழக வெற்றி கழகம் அல்ல, விஜய் மக்கள் இயக்கத்திலேயே பணியாற்றியவர். அவருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கான்னு வக்கீல் சசிபாலன் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வழக்கறிஞராகி உயர்ந்த இடத்திற்கு வந்து உழவன் கரையிலே இன்னைக்கு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவங்கெல்லாம் வந்து மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள். குமரவேலு அரியாங்குப்பம் சாதாரண சாமானியானவர். ராமு மணவெளி ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவர். பூக்கடை ரமேஷ் அவர் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிருக்கார். இவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்திற்காக தன்னை உருவாக்கி கொண்டவர்கள். ஒரு பூக்கடை வைத்திருக்கிறவர் இன்றைக்கு களத்திலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் என்றால் யூகித்து பாருங்கள். அதே மாதிரி முதலியார்பேட்டையில் மணிபாலன். இவர் எப்படின்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு போய் தண்ணி இறக்கி வியாபாரம் பண்ணார். அதை நல்ல தண்ணியை பிடிச்சி வீடுகளுக்கு கொடுத்து அதில் வர்ற வருமானத்தை தன் குடும்பத்தை ஓட்டியவருக்கு இன்றைக்கி வந்து முதலியார்பேட்டையில் அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால யோசித்து பாருங்க. அதே மாதிரி மண்ணாடிப்பாங்கில் வந்து பாரதிதாசன் வறுமையை கடந்தவர். இப்படி எண்ணற்ற விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றிய தொண்டர்களுக்கு இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கக்கூடிய தகுதியை எங்கள் தலைவர் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 28 வேட்பாளர்களில் 6 பேர் தான் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள். 22 பேர் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கிறார். 2 தொகுதி கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, மொத்தம் 30 தொகுதிகள் இருக்குது அப்படின்றப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரே ஒரு தடவை புதுச்சேரியில் முன்னாடி போயிருந்தாங்க. இப்போ இன்னும் வரைக்குமே அங்கே வந்து பரப்புரையவோ பிரச்சாரத்தையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல், அதாவது கிட்டத்தட்ட நமக்கு வந்து கால அளவு அப்படின்றது 15 நாட்கள் கூட இல்லை இல்லையா? ஸோ 20 நாட்கள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இன்னும் பரப்புரை மேற்கொள்ள, பிரச்சாரம் மேற்கொள்ள. பாண்டிச்சேரி என்பது ஒரு சிறிய மாநிலம். ஒரு சட்டமன்ற தொகுதி, அங்கே 3 சட்டமன்ற தொகுதி. இங்கே ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நிற்கக்கூடியவர்கள் அங்கே சட்டசபைக்கு நிற்கிறார்கள். எங்கள் தலைவர் ஒரே நாளில் அத்தனை 30 தொகுதிகளையும் பேச இருக்கிறார். எங்களை போன்றவர்களை 2 நாள் பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்திருக்கிறார்கள் பாண்டிச்சேரியில். நாங்கள் ஒரு குறைந்த ஒரு நாளைக்கு 15 தொகுதி இன்றைக்கி பேச போகிறோம். 20 நட்சத்திர பேச்சாளர்களை இன்றைக்கி இறக்கி விட போகிறது தமிழக வெற்றி கழகம்.
அப்படி என்றால் பாண்டிச்சேரி அலற காத்திருக்கிறது, பொறுத்திருங்கள். 2ஆம் தேதிக்கு பிறகு பாண்டிச்சேரி வேற நிலைமையை உருவாக்கும். களம் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், முன்னாடி வந்து அதிமுக நல்ல வலுவாக இருந்தது. ஆனால் பாஜக உள்ளே வந்ததுக்கப்புறமா இப்போ புதுச்சேரியில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னா பாஜக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு உங்கள் பார்வைக்கு தெரியுது. ஆனால் ஓகே. தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு அபரிமிதமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்களே தகுதித்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னால். அவரும் ஒரு கனவு கண்டார், தமிழக வெற்றி கழகம் தனக்கு ஆதரவு தராதா, மீண்டும் நாம் முதல்வராக வந்துவிட மாட்டோமா என்று கனவு கண்டார். அந்த கனவுகளுக்கெல்லாம் மண்ணளி போட்டது தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தனிபெரும் பான்மையோடு இன்றைக்கு ஆட்சி அமைக்க காத்திருக்கிறது. ஏன்னா மக்களினுடைய மனநிலை பாண்டிச்சேரியில் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஆக மிகப்பெரிய மாற்றத்தை அந்த மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரியை பொறுத்தவரை பெண்கள் வாக்கு அதிகம். ஓகே. அனைத்து பெண்களும் இன்றைக்கு தாவேக்காவிற்கு வாக்களிப்பதற்கு தயார். எப்போ தேர்தல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், காலையில் 10 மணிக்கு தாவேக்காவில் அழுத்துகிற பொத்தான்கள் எல்லாம் சீர்படுத்துவதற்கு, சரி செய்வதற்கு அங்கே பொறியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அந்த லெவலுக்கு குத்த போகிறாங்க. ஓகே. எல்லாம் தயாராகிட்டாங்க. அவ்வளவு அழுத்தம் இருக்கா? இருக்கு பாருங்க. ஓகே, கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிசல்ட்டோட மறுபடியும் மீட் பண்றேன். ஓகே, நம்ம தமிழக களத்துக்கு அப்படியே வந்துடலாம் சார். எப்படி இருக்குது நம்ம தமிழக அரசியல் களம்? தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, பல்வேறு விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது, முழுவதும் விஜய் சுத்தியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, ஓகே, உங்களுடைய பார்வை முதல்ல பதிவு பண்ணிடுங்க. என்னென்ன அடுத்து பண்ண போறீங்க? நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க ஒரு 15 நாள் லாக்டவுனை போல் இருந்துட்டீங்க அப்படின்னு. நான் அப்படியே கம்முன்னு இருந்துட்டீங்களேன்னு சொன்னீங்க. இல்லை, நாங்கள் ஊராக பொதுக்கூட்டங்களில் பேசியிருந்தோம். ஓகே. வலையொலித்தளங்களில், தொலைக்காட்சிகளில் தான் பேசவில்லை. அதற்கு காரணம், நீங்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு தனியார் செய்தி நிறுவனம் கருத்து கணிப்பு, கருத்து மோதலை உருவாக்கி காலி நாற்காலிகளை கொண்டு ஊடகவியலாளரையே தாக்குகிற கொடும் செயலெல்லாம் காரைக்குடியில் நடைபெற்றது திமுக கும்பல்களால். ஆக கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்ளாமல் வன்முறையை தூண்டுகிற விதத்தில் இன்றைக்கு திமுக கும்பல்கள் தமிழ்நாடு முழுவதும் அடியாட்களை இறக்கிவிட்டிருக்கிறது. இதை உணர்ந்துதான் எங்களது இயக்கம் யாரும் டிபேட் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டு கருத்தாய்வு களத்திற்கு செல்ல வேண்டாம் என்று. நேர்காணலே நீங்க தவிர்த்துட்டீங்களே சார். இல்லை, அதுதான். அது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஊடகவியலாளர்கள் அல்லது அந்த ஊடகம் முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் நிறுவனம் விலைபேசி வைத்து கொண்டது, விலைக்கே வாங்கி இருக்கிறது. அந்த அளவிற்கு ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் விலைபேசப்பட்டு முடிவுக்கு வந்திருக்கிறது. நாம் என்னதான் தன்னுடைய கருத்தை நியாயமாகவும் அழுத்தமாகவும் வைத்தாலும் கூட அவர்கள் அதை எடிட் செய்து கட் பண்ணி தூக்கி வீசுகிறார்கள். அப்போ நம்முடைய கருத்து ஏதாவது சற்று கவனக்குறைவால் விடுகிற வார்த்தையை தான் அவர்கள் பிரதிபலிக்கிறார்களே ஒழிய, மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை நான் பேசுகிற போது அதெல்லாம் கட் பண்ணி காணாமல் செய்து விடுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட பேட்டிக்கு நாம் செல்ல வேண்டுமா என்ற கேள்வியை எங்கள் கட்சி கேள்வி கேட்டது, முன்னெடுத்தது. எல்லோரையும் அழைத்தார்கள். ஒரு 15 நாளைக்கு பேசவே வேண்டாம், அமைதிப்படுத்துங்கள், ஊராக போய் மக்களை சந்தியுங்கள் என்று உத்தரவிட்டது. நாங்கள் அந்த செயலை செஞ்சோம். ஊடகத்தில் பேசலையே ஒழிய மக்களிடத்திலே நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். ஆக மக்கள் தானே முக்கியம். ஊடகம் என்பது இன்றைக்கி பேசுவோம், நாளைக்கு தெரியாது. ஆனால் மக்களிடத்திலே ஒரு தடவை பேசினால் 1000 முறை அவர்கள் இதயத்திற்குள் அது கடந்து கொண்டே இருக்கும். அந்த வேலையை கச்சிதமாக செய்துவிட்டு 15 நாளில் 12 பொதுக்கூட்டங்களை முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். விஜய் அவர்கள் வந்து வர 28ஆம் தேதி வந்து ஒரு 5 இடத்துல வந்து நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. 5 தொகுதியில் சென்னையில் மட்டுமே பண்ணலாம் அப்படின்னு. ஏன் உங்களுடைய முதல் குறி பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? என் பார்வையில் எளியவர்கள் வாழுகிற தேசம். அன்றாடங்காட்சி மக்கள் அதிகமாக இல்லை, அது கிராமப்புறங்களில் இன்னும் பலர் இருக்கிறாங்க. ஒரு நகர வாழ்க்கைக்குள் நாளாந்திர மக்களாக வாழக்கூடிய பகுதியாக இன்றைக்கும் பெரம்பூர் பகுதி இருக்கிறது. மீனவர்கள் இருக்கிறார்கள். சாலையோரத்தில் படுத்து உறங்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். வீடு இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை, தெருவோரமே வாழ்க்கை என்று தின்றாடி கொண்டிருக்கிற அந்த அன்றாடங்காட்சி மக்களுக்கு அரசியல் படுத்தப்பட வேண்டும், அவர்களின் வாழ்வை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் எங்கள் தலைவர் பெரம்பூரை தேர்வு செய்திருக்கிறார். 2வது, கருப்பூர் நகரத்தின் தங்கத் தலைவனான ஆம்ஸ்ட்ராங் பறந்து வளர்ந்து ஓடி ஆடி விளையாண்டு உருவாக்கிய மண். எந்த மண்ணில் அவரை வைத்து தாளாட்டியதோ அதே மண்ணில் வெட்டி வீழ்த்தினார்கள் அயோக்கியர்கள். அந்த மண்ணிலிருந்து, அந்த மாபெரும் தலைவன் பிறந்த மண்ணிலிருந்து
எங்கள் தலைவர் ஒரு மாபெரும் சக்தியோடு புறப்பட தயாராகிறார் என்றால் அந்த தலைவனுக்கு கொடுக்குற மரியாதையை எங்கள் தலைவன் கொடுக்குறார். அவங்களுடைய மனைவி வந்து அதிமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு அது நினைக்கிறேன். அவர்களுடைய அது அவர்களுடைய விருப்பம். அதை நாம் குறை சொல்ல முடியாது. எங்கள் கதவு திறக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்நியார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்கள் பக்கமே வந்திருப்பார். இப்போ நீங்கள் ஆனால் உங்களுடைய இங்கே கூட்டணி இல்லை என்ற உறுதியாக இருந்த தன்மையால் அந்நியார் அதிமுகவை தேர்வு செய்திருக்கிறார். வாழ்த்துக்கள் எங்கள் கட்சியின் ஆட்சியில் சார்பில். பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நம்ம சொல்லியும் ஏன் வந்து கூட்டணி கதவுகள் மறுபடியும் மூடியிருக்கு? இல்லை, அது கொள்கை பிரகடனமாக அறிவித்திருக்கிறமே ஒழிய தேர்தலுக்கான பிரகடனம் அல்ல. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. இப்போ முதல் தேர்தல் எங்களுக்கு என்பதால் நாங்கள் எங்கள் மக்கள் சக்தியை நம்பி எவ்வளவு வாக்கு சதவீதத்தை நாங்கள் வாங்க இருக்கிறோம், ஆட்சியை எவ்வாறு அமைக்கப் போகிறோம் என்பதை உலகத்திற்கே உணர்த்துவதற்கு தனியாக நிற்கிறோம். ஓகே. ஆக அதனால் எங்கள் தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கு வரலாம் என்று நாங்கள் அறிவித்தோம். ஆக எங்கள் தலைவரை முதலமைச்சராக ஏற்பதற்கு எவருக்கும் மனமில்லை. ஆகையால் தான் நாங்கள் கூட்டணி கதவை சாத்தினோம். அதில் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஏன்னா மக்களுடன் கூட்டணி என்பதால் மகத்தான வெற்றியை மக்கள் தருவார்கள் என்கிற அசாத்தியான நம்பிக்கையோடு தான் மக்களோடு கூட்டணி வைத்து களத்தில் இருக்கிறோம். ஆனாலும் இன்னுமே வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக ஆதவ் அவர்கள் பேசும்போது கூட இன்னும் காங்கிரஸ்ல இருந்து முக்கிய நிர்வாகிகள் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து தாவேக்கா வீக்கா இருக்கோ, மற்ற கட்சிகள்ல இருந்து யாரும் வந்தா ஸ்ட்ராங் ஆகுமோன்ற ஒரு பார்வையில் இருக்கீங்களா? நீங்கள் ஒரு பார்வையை புரிஞ்சுக்கணும். 113 வேட்பாளர்கள் தான் அறிவித்திருக்கிறோம். மீதம் இன்னும் அறிவிக்காத மர்மமே அங்கே தான் அடங்கியிருக்கு. யாரும் வரலையா, இல்லை வேட்பாளர் இல்லையா? மிக முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து இங்கே வர இருப்பதாக எங்கள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆக முக்கியமான நிர்வாகிகள் வருகிறார்கள். அவர்களுக்கான இடங்கள் நாம் ஒதுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு மாபெரும் இந்திய இயக்கத்தில் பணியாற்றியவர்கள் தமிழ்நாட்டு இயக்கமாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பதற்காக வருகை தர இருக்கிறார்கள். அதுவும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அந்த ஜாம்பவான்களுக்கு நாம் ஒரு உரிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு உயர்ந்த உள்ளத்தோடும் எண்ணத்தோடும் எங்கள் தலைவர் முடிவு செய்த காரணத்தால் தான் இன்னும் மீத தொகுதியிலே அறிவிக்காமல் காத்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஓகே. திமுக தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கிற போது தான் அந்த திடீர் தகவல்கள் உங்களிடத்திலே வந்து சேரும். ஓகே. திமுக தொடர்ந்து தீய சக்தி, கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மட்டும் எப்படி தூய சக்தியாக இருக்குது? ஏன் தொடர்ந்து காங்கிரஸை நோக்கியே உங்களுடைய அந்த பார்வை இருக்குது? இல்லையே, நாங்கள் திமுகவை தீய சக்தின்னு சொல்வது ஆட்சியாளர்கள் அவர்கள் தான் ஆண்டார்கள், அவர்கள் தான் அனைத்திற்கும் பொறுப்பு. 8769 படுகொலைகளை நிகழ்த்தி இருக்கிற அரசு, 44 ஆணவ படுகொலைகளை அரங்கேற்றிய அரசு, 49 ரேப் அண்ட் மர்டரை அரங்கேற்றிய அரசு. காங்கிரஸிற்கு இதில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அப்போ தீய சக்தி திமுக தானே ஒழிய காங்கிரஸ் கட்சி அல்ல. ஆகையால் இந்த திமுக தீய சக்தியை தூய சக்தியாக இருக்கிற தாவேக்கா வீழ்த்துவது என்பது மிக எளிதாக இருக்கிறது. மக்கள் எங்கள் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். தீய சக்தியை ஓடவிட்டு அடிப்பதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். தாவேக்கா வந்து மக்களை மட்டுமே நம்பி இருக்குது அப்படின்னா, மற்ற கட்சியிலேருந்து வர்றவங்களை ஏன் நம்ம அக்செப்ட் பண்ணணும், இல்லை மற்ற கட்சியிலேருந்து ஏன் நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணுன்றது தானே பெரிய கேள்வி. நாங்கள் யாரையும் கூப்பிடல, வர துடிக்கிறார்கள். நாங்கள் யாருமே கூட்டணிக்கு வரலையே, அதுதான் கூட்டணி எங்களுக்கு அவசியம் இல்லை. கூட்டணியில் இருந்து கொண்டே எங்கள் தலைவரை முதல்வராக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அல்லவா, அவர்களை நாங்கள் அரவணைக்கிறோம். நீங்கள் காங்கிரஸ் நீங்கள் பொறுத்துருங்க, நான் இப்போ பேசக்கூடாது. காங்கிரஸ் வெறுங்கூடாக மாறுகிற காலம் வெகு விரைவில் இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆக முக்கிய முன்னணி பொறுப்பாளர்கள் தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது. ஓகே. அதனால் நல்ல தகவல் விரைவில் வரும், பொறுத்துருங்க. அந்த ஆளுமைகள் யார் என்பதை அகிலத்திற்கும் எங்கள் தலைவர் கண்டிப்பாக சொல்லுவார்.